பொதுவாக தலித் லைஃப் அப்படின்றதே வந்து ரொம்ப சோகம் அப்படியே வந்து வரைச்சி அதுவே எனக்கு வந்து நான் நிறைய இலக்கியங்கள் வாசிக்கிறப்ப எனக்கு வந்து அதுவே எனக்கு ஒரு பெரிய அயற்சியை க்ரியேட் பண்ணிச்சு. தோட்டியின் மகன்லேருந்து எக்கச்சக்கமான நாவல்கள் நான் வந்து வாசித்தப்போ தலித் லைஃப் அப்படின்றது வந்து என்னவா சொல்கிறாங்கன்னு யோசிக்கிறப்ப உண்மையிலேயே நானும் ஒரு வறுமையான பேக்ரவுண்டில் தான் வந்திருக்கிறேன். ஆனால் நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய லைஃப் வந்து பயங்கர கலர்ஃபுல்லானது, கொண்டாட்டமானது. என்னுடைய நடனம், பாட்டு, சிரிப்பு, அழுகை எல்லாமே வந்து பயங்கர செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில் நான் செலிப்ரேட் பண்ணதை எனக்கு இன்னொருத்தர் என்ன பண்ணாங்கன்னா கழிவிறக்கமாக மாற்றுறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. என்னடா இதை போயிட்டு வந்து அவங்க வந்து அவங்களும் மக்கள் தானே, அவர்களும் மனிதர்கள் தானே. ஒரு படம் நினைக்கிறேன், வழக்கு எண் 17 இருக்குல்ல, அது படம் முடிச்சுட்டு அது படம் பயங்கரமாக இருக்கும். அந்த படம் முடிச்சுட்டு வந்து நிறைய இயக்குநர்கள் பேசுனாங்க. எல்லாருமே என்ன பேசுனாங்கன்னா அழுக்கான மனிதர்களை பற்றிய ஒரு படம். பாவம் அவங்க. எனக்கு உண்மையிலேயே அந்த படம் வந்து எனக்கு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இவர்கள் அந்த படத்தின் மீது வைக்கப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அது என்னை வந்து பயங்கர தொந்தரவு படுத்துச்சு. அப்போ நான் யார் அப்படின்னா, நான் ஒரு அழுக்கானவனா? அப்போது நான் வந்து இந்த சமூகத்தில் இல்லாத ஒரு வெளியில் இருக்கிற ஒரு ஆளா? அப்போ கடனில் அப்போ பல கேள்விகள் வரப்போ வந்து உண்மையிலே நான் யார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ உண்மையிலே நான் யாருன்னா, ஓகே, நீ பார்க்குற அந்த பார்வை ஒன்று இருக்குது, அப்போ நான் என்னை பார்க்குறேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நான் என்னை பார்க்குறது வந்து பயங்கர கொண்டாட்ட மனநிலையாக எனக்கு இருந்தது. நான் திருப்பி சொல்கிறேனே, நான் 5th வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் நான் தான் கிளாஸ் லீடர். நான் சொல்கிறது தான் சட்டமாக இருந்தது. ஆனால் என் ஊரில் பிரச்சனை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு இருக்குல்ல, டீச்சர் என்கிட்ட தான் வந்து சாக்ஸ் பிஸ் கொடுத்து வந்து போர்டில் பிளாக் போர்டில் எழுத சொல்லுவாங்க. நான் தான் எழுதுவேன், எல்லாருக்கும் முன்னாடி எழுதுவேன்ல. ஸோ அதெல்லாம் செம்ம ஜாலி இல்லை. யார் அட்டண்டன்ஸ் நான் போடுவேன், யார் வந்துருக்காங்க இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து என்கிட்ட பவர் இருந்திருக்கு. அப்புறம் வந்து சாவுக்கு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அதில் வந்து பாட்டு பாடுறதா இருக்கட்டும், அந்த தெருவில் ஒன்றா சேர்ந்துருக்குது. அந்த திடீர்னு நைட்டில் கரண்டாக பிரச்சனை எல்லோரும் உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், பேசுகிறப்ப திடீர்னு பாட்டாக மாறும், திடீர்னு சண்டையாக மாறும். ஒரு பயங்கரமான ஒரு கல்ச்சர் பேஸ்டு ஒரு லைஃப்பில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அது வந்து அந்த வாழ்க்கையை இன்னொருத்தர் வந்து ஒரு கழிவிறக்கமாக பார்க்குறது. ஓகே, அதில் ஒரு வேல்யூஸ் இருக்குது, நான் அதை தப்புன்னுலாம் சொல்ல. ஸோ அப்படி தான் நம்ம எல்லோரும் அது பார்க்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்குறது வந்து அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் தேவைப்பட்டது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன்.